ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வச்சு தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தனியா தழை. இப்போ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கடலை மாவு. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியா தழை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து நான் எடுத்து அதில் சைடு பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ப்ரெட்டை எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆனியன், டொமேட்டோலாம், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போது இன்னொன்று எடுத்து அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா வேகட்டும். நான் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது இப்போது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நல்லா அது வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது. ஸ்வீட்டும் ஸ்பைஸியும் சாப்பிட பிடிக்குன்றவங்க வந்து இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனதுனால எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா திருப்பி வச்சுக்கலாம். அது நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 3 ப்ரெட்டுக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா இருக்கிற வெங்காயம், தக்காளி அதோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ஆட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்சும் செய்கிறோம். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா ஹார்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலையும் நல்லா தான் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சுட்டு மேலே நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ரெட் வந்து நல்லா ரொம்பவே சாஃப்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு அதெல்லாம் வந்து மேலே வந்து அந்த வந்து கிறிஸ்பினஸ் கொடுத்துருந்துச்சி. ஸோ அது ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.